بسم الله الرحمن الرحيم لهم من جهنم مهاد ومن فوقهم غواش وكذلك نجزي الظالمين صدق الله المولانا العلي العظيم. குர்ஆன் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு சிறு ஆயத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்ல சொல்லும்போது அருமையாக ஒரு செய்தியை சொல்லி தருவாங்க. இன்ன அஹ்வன அஹ்லின் நாரி அஸாபன் மன் லஹு நிஅலானி மின் நாரின் யக்லி மின்ஹுமா திமாகுஹு கமா யக்லில் மிர்ஜலு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வ தஸ்லீம். நரகம் சம்பந்தமான விஷயங்கள் நாம பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? குர்ஆன் ஷரீஃப்ல அங்கங்க நரகத்தை பற்றி அல்லாஹ்தால நிறைய இடங்கள்ல சொல்லி தர்றான். ஹதீஸ்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்லும் போது, நரகவாசிகளில் மிக கம்மியான வேதனை உடையவர் ஒரு நபர் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவர் யாருன்னு சொன்னா லஹு நிஅலானி மின்னார், நரகத்துல இருந்து உண்டான 2 செருப்பு மட்டும் அவருக்கு மாட்டப்பட்டிருக்கும். அந்த 2 செருப்பின் காரணமாக யக்லி மின்ஹுமா திமாகுஹு, அவருடைய மூளை உருகி கொண்டிருக்கும் அளவிற்கு உண்டான 2 செருப்பு. அந்த விஷயத்தை பத்தி நபி அவர்கள் சொல்லும் பொழுது அடுத்து சொல்றாங்க, மாயுரா அன்ன அஹதன் அஷத்த மின்ஹு அதாபன், யாராவது அவரை பார்த்தாங்கன்னா அந்த மூளை உருகக்கூடிய அந்த செப்பலை மாட்டி இருக்கிறதுனால அவரை பார்க்கும் பொழுது பார்ப்பவர்கள் எல்லாம் இப்படி எண்ணிக்கொள்வார்களாம், இவரை விட பயங்கரமான வேதனை நரகத்துல வேற யாருக்கும் கிடையாதோ அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அந்த அளவிற்கு அவருடைய மூளை கொதித்து கொண்டிருக்கும் என்பதாக சில ஹதீஸ்ல இப்படி வருது, அவருடைய மூளை உருகி மூக்கு வழியாக வடியும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. மூளை உருகி மூக்கு வழியாக வடிந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சாதாரணமா சளி பிடிச்சிருந்தாலே, நமக்கு மூக்குல சளி வந்தாலே அன்னைக்கு ஃபுல்லா எப்படியோ இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அந்த சளி பிடித்திருந்து வரக்கூடிய சளியை காட்டிலும் நம்மளுடைய மூளை உருகி மூக்கு வழியாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கோங்க. அல்லாஹ்தாலா அது போன்ற அதாபுகளை விட்டு நம்மை காத்தருள் புரிவானாக. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னஹு லி அஹ்வனுஹும் அஸாபன், இவர்தான் நரகத்திலேயே மிக 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 கம்மியான, அஹ்வனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, மிக மிக கம்மியான வேதனை இதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. 2 செப்பல் மாற்றுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆனா மேல நாம வாசித்து காட்டிய வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன், அந்த நரகவாசிகளுக்கு நெருப்பினால் ஆன பாய் விரிப்பு, அவர்களுக்கு உண்டான மெத்தையே எப்படி இருக்குன்னா நெருப்புலதான் இருக்குமா. ஒமின் ஃபௌகிஹிம் கவாஷ், அவர்கள் மேலே மூடக்கூடிய போர்வையும், அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய முகடோ அல்லது வீட்டினுடைய மேல் ஃபுளோ, அந்த மாதிரி நம்மளுக்கு மழை பெஞ்சா தண்ணி படாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம கூரை போட்டிருக்கோமோ, இது அது கூட அவர்களுக்கு என்னதான் நெருப்பினால் தான் இருக்குமா. கீழையும் நெருப்பு மேலையும் நெருப்புனா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. சப்பல் மாட்டினதுக்கே மூளை உருகி மூக்கு வழியா வருதுன்னா, நமக்கு விரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விரிப்பும் நமக்கு என்னதான் நரகம்தான். நரகத்தில இருந்து உண்டான விரிப்பு தான் அவர்களுக்கு, நரகமாக இருக்கக்கூடிய விரிப்பு தான், அதான் நெருப்பாக இருக்கக்கூடிய விரிப்பு. மேல பொத்துறதுக்கும் அது மாதிரிதான், வீட்டினுடைய முகடும் அப்படித்தான். அப்படிங்கும் போது அப்ப அவருடைய சூழல்கள் எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்கிறத நம்மளுக்கு இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துது. வகதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன், இது போன்றுதான் அதிகாரம் செய்யக்கூடியவர்களை, அநியாயம் செய்யக்கூடியவர்களை நாம் இப்படித்தான் தண்டிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நஜ்ஸில் ஸாலிமீன், நஜ்ஸ்னா ஜஸாக்கல்லான்னு சொல்றோம் இல்லையா? யாரா நமக்கு உபகாரம் செஞ்சா ஜஸாக்கல்லான்னு, அந்த ஜஸால இருந்து வந்ததுதான் நஜ்ஸ். கதாலிக்க நஜ்ஸில் ஸாலிமீன், நாம் இப்படித்தான், அதாவது அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு கூலி கொடுப்போம் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி தருகிறான். கண்ணியவான்களை, ஆக இந்த உலகத்துல நாம எதை செஞ்சுட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைச்சிட முடியாது. ஆகிரத்துல கட்டாயம் அல்லாஹ் பிடிப்பான். அவர்களுக்கு உண்டான சின்ன தண்டனையே அவ்வளவு பெருசாக இருக்குன்னு சொன்னா, நரகத்துல உண்டான பெரிய தண்டனைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கற்பனை செஞ்சுக்கோங்க. இது போன்ற நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய வேதனைகளை விட்டும் அல்லாஹ்தாலா நம் அனைவர்களையும் காத்தருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய பரக்கத்தினால், இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் இந்த நரகத்தில் இருந்து நாம் விடுதலை பெற்ற நன்னபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.